23:10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் எதுவோ கட்டாயம் வாய்க்கும். உங்களுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம். அது தேவ சித்தத்தின்படி இருந்தா யாரும் தடுக்க முடியாது. எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு காரியம் வாய்க்கும். நான் நின்று பேசிக்கொண்டிருக்க இந்த இடம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். ஸ்காட்லாந்து தேசத்துல எடின்பரோ நகரத்தில் இருக்கிற சென்ட் கைல்ஸ் என்கிற கத்தீட்ரல் பெரிய ஆலயத்துக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களோட பேசுகிறேன். இங்க ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு நடைபெற்று இருக்கிறாரு. ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் தேசத்துல பெரும்பாலான பகுதிகள் கத்தோலிக்க சபைகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அரசாங்கமும் கத்தோலிக்க ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. வேத வசனத்துக்கு மாறான பல காரியங்கள் அந்த காலத்துல செய்து கொண்டு வரப்பட்டது. பாவ மன்னிப்புக்காக சீட்டு, பணம் கொடுத்த பாவ மன்னிப்பை வாங்குவது, வேத புஸ்தகத்தை யாரும் வாசிக்க கூடாது, ஒன்லி அந்த மத தலைவர்கள் தான் வாசிக்கணும், மற்ற யார் வீட்டையும் வேத புஸ்தகம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகளை வைத்து வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்தார்கள். அதை மீறி நடக்கிறவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அந்த சமயத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல மேரி ராணி ஆட்சி செய்து வந்தாங்க. ரொம்ப பயங்கரமான வைராக்கியம் உள்ளவங்க. யாரு அது சபைக்கு விரோதமா எழும்பினாலும் அவங்களை கொன்று போடுவாங்க. பலர் அவங்களால கொல்லப்பட்டாங்க. அந்த சமயத்துலதான் ஜான் நாக்ஸ் என்ற வாலிபனை கர்த்தர் எழுப்பினார். அந்த வாலிபன் எழும்பி தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபித்தான். ஒரு பக்கம் இந்த மதவாதிகளினுடைய ஆதிக்கம், அடிமைத்தனம், இன்னொரு பக்கம் மதுபானம், போதை வஸ்துகள், விபச்சாரம், வேசித்தனத்தினால தேசம் தீட்டப்பட்டு ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த சமயம். இதையெல்லாம் பார்த்து பாரம் கொண்டு அவர் பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். ஆனால் ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? ராணுவமே அவங்க கையில் இருக்கிறாரு. ஆனால் இவர் விசுவாசத்தோட முழங்கால் என்று ஜெபித்ததனால ஆண்டவர் அவரை கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் ஜான்னாஸ் காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. பெரிய ஒரு மனமாற்றம் வர ஆரம்பித்தது. அவர் மூலமாக இந்த ஆலயம் கத்தோலிக் ஆலயமாக 400 வருஷமாய் இருந்தது. சென்ட் கைல்ஸ் கத்தீட்ரல் பிரெஸ்பிட்டேரியன் சபையாய் மாற்றப்பட்டது. இந்த ஆலயத்துக்குள்ளே ஜான் நாக்ஸ் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்.